ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி பாருங்கள், காலையில் 1:40 காலையில் இல்லை, மிட் நைட் வந்துட்டு 1:45 ஆகுது. ஆக்சுவலாக 1 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். 1 மணிக்கு எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே வரத்துக்கு 1:30 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிஸியான நாளுங்க. ஆக்சுவலாக இதான் கடைசி முகூர்த்தம் நம்மளுக்கு கல்யாண இது. ஸோ அதனால் ரொம்ப பிஸி. ஆக்சுவலாக முடியல, ஒர்க் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, திங்கக்கிழமை இங்கே வந்து திடீர்னு ஷட் டவுனு. ஆக்சுவலாக ரெகுலராக ஷட் டவுன் பண்ணுறது இல்லைங்க. ரெகுலராக ஷட் டவுன் பண்ணால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்போ தான் ஏதாவது ஒரு மாதம்தான் ஷட் டவுன் பண்ணுறாங்களோ, அதனால் தெரியறதில்ல. ரொம்ப ரேராக சில சமயம் முன்னாடியே யாருக்கா தெரிஞ்சிடும், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இந்த தடவை அதுவும் தெரியல. ஆக்சுவலாக இது ஷட் டவுன் இல்லைன்னு நினைக்கிறீங்க, அந்த ஹைவேஸ் ரோடு போட்டுட்ருக்காங்களா, அந்த கம்பெல்லாம் மாற்றி நட்டுட்ருக்காங்க. அதுக்கு தான் அவங்க வந்து வேலை செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. திடீர்னு இப்படி ஆகவும் எங்கள் உண்மையாக செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா திங்கக்கிழமை கொடுக்க வேண்டியது மட்டும் பேட்ச் ஒர்க் எல்லாமே. ஒரு 4 ப்ளவுஸ் வந்து பேட்டர்னு, 4 ப்ளவுஸ் தைச்சாலே கம்பல்சரி ஒரு நாளே பத்தாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கிறப்ப திடீர்னு அந்த அன்றைக்கி கரண்ட் இல்லைன்னா அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் ரொம்ப எனக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா ஒருவேளை இப்படி கரண்ட் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த சண்டே ஈரோடு போனோம் இல்லைங்களா, டவுனுக்கு போகிறோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நாங்கள் மாற்றிக்குவோம். சரின்னு சண்டே ஒர்க் பண்ணிட்டு எப்போ அந்த கரண்ட் இல்லாமல் இருக்கோ, ஷட்டவுனாக இருக்கோ, அந்த அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு டவுனுக்கு போய்க்குவோம். அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிப்போம். பட் தெரியல அப்படிங்கிறதுனால நாங்கள் சண்டே தான் வந்து டவுன் போயிட்டு வந்தோமா, அந்த அன்றைக்கி ஏகப்பட்ட டைம் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரிச்சு. அதனால் என்ன பண்ணேன், செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நைட்டு பண்ணலாம் அப்படின்னா அவங்க அப்பா முடியாதுன்ட்டாரு. அதுக்கு மேலே என்னால் முடியாதுல அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, எனக்கும் பாவமாக தான் இருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வந்துட்டு சாப்பிட்டுட்டு 10:30 படுத்தாச்சு. நான் அப்போ வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க்கு ஒன்று பண்ணுறது இருந்துச்சு, அது கொஞ்சம் போட்டுட்ருந்தேன். போட்டுட்டு 11 மணிக்கு என்னமோ தாங்க உண்மையாலுமே படுத்தோம். படுத்துட்டு 1 மணிக்கு எந்திரிச்சாச்சு. 2 மணி நேரம் தான் தூக்கமே. எந்திரிச்சிட்டு அப்புறம் கீழே போயிட்டாச்சு. அந்த அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க்கு கண்டினியூஸாக. ஆனால் இடையில வந்து அவங்க அப்பா காலையில் ஒரு கொஞ்சம் நேரம், எப்போன்னா காலையில் சாப்பிட வந்தோம் இல்லைங்களா, சாப்பிட வரப்போ ஒரு 1 மணி நேரம் படுத்துக்கோங்க, ஏன்னா அப்படியே வந்துட்டு ஒர்க் பண்ணால் முடியாது, தூக்கம் ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா நேற்று காலையிலேருந்து வேலை செஞ்சுருக்குறோம் இல்லையா, நைட்டு இன்னும் 2 மணி நேரம் தூக்கம் தானே, அது எப்படி பத்தும் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்காட்டி அவர் வந்து காலையில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டார். நான் 1 மணிக்கு 1:30 அங்கே போனோமா, போயிட்டு இந்த கட்டிங்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நான் 6 மணிங்கிறப்ப வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மேலே போனேன். அவங்க அப்பா ஸ்டிச் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. உண்மையாலுமே இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ரொம்ப கேவலமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, வீடியோக்கு வரப்போ கொஞ்சம் தலை சீவிட்டு நீட்டாக வாங்க அப்படின்ட்டு. பாருங்கள், இந்நேரத்துக்கெல்லாம் என்னால் தலை சீவிட்டே வர முடியாதுங்க. அதனால தான் கொஞ்சம் ரொம்ப கேவலமாக இருக்கேன். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, எப்பாவது ஒர்க்கு இது மாதிரிலாம் நடக்கும். அதனால் அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துட்டு பார்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப பார்க்க கொடுமையாக இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இல்லாட்டி பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்துட்டு நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ இருக்குது, அது கூட பாருங்களேன். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா டெய்லருக்கு வந்துட்டு இப்படி தாங்க எல்லா நாளும் இப்படி தான் இருக்கும். அது ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்டெல்லாம் எடுக்கவே முடியாது. நாம் செய்கிற வேலை அப்படி. ஆக்சுவலாக இது வந்து சும்மா சேல்ஸ் பண்ணுற ஒரு ட்ரேடிங் கிடையாது. அது ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா கிடக்குது அது விற்றா கிடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி தானே நம்மளோட ஒர்க்கு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சே தான் ஆகணும். ரெஸ்டெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய நாள் நாங்கள் வந்து தூங்காமல் சாப்பிடாமல் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆளும் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் ஒருத்தரே பண்ணணும் அப்படிங்கிறதுனால எல்லா வேலையும் பண்ணுவோம். ஈவன் நான் வந்து பார்த்திங்கன்னா டே டைம் ஃபுல்லாக கடையில் இருப்பேன். நைட்டில் வந்துட்டு தான் ஆரி ஒர்க்கே பண்ணுவேன். தான் இப்போ கூட பாருங்கள், நான் இன்றைக்கி நைட்டு 1 மணியா 1:30 நினைக்கிறேன், 1:30 வரைக்கும் ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடிட்டிங்கே பண்ணினேன். ஆக்சுவலாக நான் ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்ப நமக்கு ஒரு சிஸ்டர் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ, அவங்க பேர் சாரி மறந்துட்டேன். அவங்க வந்து ஏதாச்சும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நான் மெசேஜ் பண்ணிவிட்டு தான் ஆரி ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க கூட சொன்னாங்க, சிஸ்டர் சீக்கிரம் போய் தூங்குங்க, ஓகே ஒர்க் பண்ணி தான் ஆகணும், பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் தூங்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா வீடியோ எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நேற்றுக்கே என்னால் வீடியோ போட முடியலைங்க, ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒர்க் ஜாஸ்தியாக இருந்துச்சு, என்னால் எடிட் பண்ண சுத்தமாக டைம் இல்லை, அதனால் போடலை. நாளைக்குமே வந்து 2 அர்த்தம் தான் வருமானு சொல்லிட்டு அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் வீடியோ வரலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஆரி ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் போய் தூங்குங்க சிஸ்டர் அப்படின்ட்டு இருந்தாங்க.
ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டே டைம் ஃபுல்லாக கடையில் வேலை இருக்கும். வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10:30 மணி 11 மணி வாக்கில் தான் ஆரி ஒர்க் ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கு 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 1 மணி 2 மணிங்கிறப்பவே முடியாது, தூக்கம் இடுப்பு வலி தாங்கவே முடியாது, போய் படுத்துப்பேன். படுத்துட்டு காலையில் ஒரு வேளை 1 மணி 2 மணிக்கு படுக்கிற அப்படின்னா காலையில் ஒரு 7 மணிங்கிறப்பெல்லாம் எந்திரிச்சுப்பேன். அவங்க அப்பா சாப்பாடு செஞ்சு குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு வேளை நான் விடிய காலையில் 5 மணி 6 மணிக்கு தான் படுக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாக தூங்கிடுவேன். ஒரு 9 to 10 மணி, அப்பவும் பாருங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கமாக தான் இருக்கும். 9 to 10க்கு தான் எந்திரிப்பேன். அப்புறம் அவங்க எப்பயும் போல் சாப்பாடு ஒன்றா சாப்பாடு வைக்க முடிஞ்சு வச்சுருவாங்க, இல்லாட்டி கடையில் டிஃபன் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க நம்மளோட ஒர்க் போயிட்டுருக்கோம். ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா டெய்லருக்கெல்லாம் என்னப்பா எப்போ பாரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படிம்பாங்க. எல்லாங்க வந்து பார்த்தா தான் தெரியும். இத்தனை வேலை செய்கிற நம்மளால் எத்தனை டெய்லர்னால நான் மீதி பண்ணி இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன், சொத்து வாங்கினேன் நகை வாங்கினேன்னு எத்தனை பேர்த்துனால சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம்தான் அது. சொல்லலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்கு தகுந்த ஒரு இடமா இருக்கணும், அதுக்கு தகுந்த ஆள் நிறைய கிடச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது எத்தனை பேர்த்துனால சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் தயவுசெய்து டெய்லர்ஸ் பார்த்துட்டு ரொம்ப இதாக பேசாதீங்க யாருமே. உங்களுக்கெல்லாம் என்ன அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் நாம் பாருங்கள், ஃபங்க்ஷன் டைமில் நமக்கு துணியே இருக்காது, நாம் துணியே நம்ம கூட தைச்சிக்க மாட்டோம். ஆனால் கஸ்டமர் கொடுக்கணும்னு அவ்வளோ பரபரப்பாக செஞ்சு எப்படியாவது கொடுத்துருவோம். பட் ஆனால் எப்படி தெரியுமா இதாக பேசுவாங்க, என்னங்க நான் நேற்று கொடுத்தேன், ஒரு வாரம் கொடுத்தாச்சு, 10 நாள் ஆச்சு கொடுத்து அப்படின்னா 10 நாள் கொடுக்குறப்பவே சொல்லியிருப்போம், இல்லைங்க நான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்குது அதை முடிச்சுட்டு தான் பண்ணுவேன்னு நம்ம அப்போவும் சொல்லியிருப்போம். சரின்னு மண்டே ஆட்டியிருப்பாங்க. அப்புறமா வந்துட்டு 10 நாள் ஆச்சு இன்னும் தைக்காது, என்ன எப்படி இன்னும் தைக்காமல் என்ன பண்ணுறீங்க, என்னமோ விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி தான். அவளுக்கு கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். குடும்பத்தை பார்க்காத, பிள்ளைங்களை பார்க்காத, பிள்ளைகளுக்கு நேரத்துக்கு சோறாக்கி கொடுக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை செய்கிறோம். நம்ம ஒன்றும் சும்மாலாம் வந்து ஈஸியாக அந்த வேலை செய்யவும் முடியாது. சரி விடுங்க, நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இங்கே நடக்கும், இங்கேயும் சொல்லுவாங்க அந்த மாதிரி. மனுஷனுக்கு அவ்வளோ கடுப்பாகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியுமா இருங்க, வெளியில் எவ்வளோ இருட்டு பாருங்களேன். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் நிறைய நாள் வந்து கல்யாண சீசன் அப்படின்னா நாங்கள் இப்படி தான் வந்து வேலை செய்வோம். ஆக்சுவலாக 1 மணிக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்ததே இல்லை. அதிகபட்சம் 3 மணிக்கு தான் திறப்போம். அந்த மாதிரி தான் நிறைய பண்ணியிருக்கு. இந்த தடவை தான் கொஞ்சம் அந்த கரண்ட் இல்லாத போங்காட்டியும் 1 மணி. ஆக்சுவலாக நைட் வேலை செய்கிறது தான் பிளானு. நைட் வேலை முடியல அப்படிங்கிறதுனால தான் 1 மணிக்கு எந்திரிச்சு வந்தோம். ஆனால் உண்மையாலுங்க அந்த மாதிரி சமயத்துலலாம் தூக்கம் எங்கேருந்து தான் தெரியாது. அப்படியே பலாச்சு டக்குன்னு தூக்கம் தெரிஞ்சிடும். நான் பாருங்கள் 11:30 மணி இருக்கும் நான் போய் படுக்கிறப்ப. எனக்கு என்ன 1 மணி நேரம் தூக்கம் தான் இருக்கும். 12:55க்கெல்லாம் எனக்கு கரெக்டாக தூக்கம் தெரிஞ்சிருச்சு. 1 மணி கூட ஆகலை, 1 மணிக்கு தான் அலாரம் வச்சுருக்கோம். 12:55க்கெல்லாம் எனக்கு தூக்கம் தெரிஞ்சிருச்சு. சரி அலாரம் அடிக்கட்டும் அப்படின்னு படுத்திருந்தா மறுபடியும் அலாரம் அடிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் எந்திரிச்சு. அது 1 மணி, அந்த எப்படி சொல்கிறது, 5 நிமிஷம் கேப்பு தான். அதுக்கே இன்னொருக்க எந்திரிச்சிட்டேன். அப்புறம் சரி இதுக்கு மேலே என் படுக்காட்டி அப்படின்ட்டு அப்புறம் நான் அவங்க அப்பாவையும் போய் எழுப்பி விட்டு, மணி 1 ஆச்சுங்க எந்திரிங்க அப்படின்னு அவரே எழுப்பி விட்டு அப்புறம் வந்துட்டு கடை திறந்துட்டோம். எனக்கு வந்து பேட்டர்ன் ப்ளவுஸு, அப்புறம் லெஹங்காவுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அது நெட்டு வச்சு வேறு ஸ்டிச் பண்ணோம். அது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துச்சு அந்த ப்ளவுஸு. ஸோ நெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு, இது வந்து லெஹங்காவுக்கு ஸ்கர்ட்டு. இது வந்து பழைய சேரீலேருந்து தான் அவங்க வந்து ஸ்கர்ட் தைக்கிறாங்க. மேலே வந்து ப்ளவுஸுக்கு தனியாக வந்து மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெட்டு வந்து அவங்களே ஷால் எடுத்துட்டாங்க, அந்த ஷாலை கொஞ்சம் சேர்த்து எடுத்துருந்தாங்க. அதில் இருந்து கொஞ்சம் கட் பண்ணி அந்த நெக் பீஸ்க்கு வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பிக்சர் அனுப்பிச்சிருந்தாங்க. பிக்சர் காட்டிட்டு அக்கா எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சின்ன பொண்ணு தான், ஒரு 9th to 10th படிக்கிற பொண்ணு தான். ஸோ நம்மக்கிட்ட தான் நிறைய அவங்க வந்துட்டு ஃப்ராக்கு அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக அவங்க வந்து எடுத்திருப்பாங்க போல இருக்குது. படன்னு வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இது சாப்பிட வந்தோம், 1:30 சாப்பிட வந்தோமா, அதுக்கு மேலே என்னால் முடியலைங்க. அப்படியே தூக்க தன்னப்பால் தள்ளுது. ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப கூட அவ்வளோக்கா தெரிவிக்காது. இப்போ அவர் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்திருப்பார், நான் வந்து கொக்கி கட்டுறது, என்னோடய கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் நான் இன்றைக்கி பண்ணுறது. அதனால் இந்த கொக்கி கட்டுற வேலை அது இதுன்னு செய்கிறப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே உட்காந்துட்டே செய்கிறோமா, அப்படியே தன்னப்பால் தூக்கம் வந்துடும். அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துட்டு தான் இருந்தேன். ஃபோனில் இது வாட்ஸ்அப்பு இது போட்டுட்டு ஸ்டேட்டஸ் போட்டு அந்த மாதிரி உட்காந்துட்டு தான் இருந்தேன். என்னால் உண்மையாலுமே முடியவே இல்லை. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் சொல்லிட்டேன், ஏங்க என்னால் ரொம்ப தூக்கம் வருது, நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரேன், இப்போ எனக்கு ஒன்றும் பெருசாக வேலை இல்லை, அப்புறம் இதை தேய்ங்க, அப்புறம் வந்து நாளைக்கு மீதி என்ன இருக்குதோ அதை கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டார். அதே மாதிரி அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டேன். ஒரு 4 மணிக்கா 4:30 என்னமோ நினைக்கிறேன், அப்போ தான் நான் வந்தேன், எந்திரிச்சு வந்தேன்.
ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். ஏன்னா மறுபடியும் நைட் லேட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நைட்டு ஒரு ஆரி ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு, அதை முடிச்சே ஆகணும். அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் சரி அதை முடிக்கணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் நைட்டு உட்கார முடியும் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பேங்கிள் சொல்லியிருந்தாங்க. சின்ன பொண்ணுக்கு தான், ஸ்கூல் ரொம்ப சின்ன பொண்ணு தான். அவளுக்கு சைஸே பார்த்திங்கன்னா 2 சைஸ் தான், 2க்கு 0 அந்த சைஸ் தான் வளையலே. ஸோ அது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க 2 ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சாக ஒவ்வொரு கைக்கு மட்டும் மேட்சாக வந்து பேங்கிள்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆக்சுவலாக அதை சுத்தமாக நான் மறந்துட்டேன். அது பாருங்கள், இனிமேட்டுக்கு தான் உண்மையாலும் நான் இதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன். அது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா நம்ம பண்ணுறதுக்கு. அதில் தான் அது கொஞ்சம் க்ளூ எல்லாம் போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒட்டுறதுக்கு ரொம்ப டைம் கொடுக்கணும். என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்தாச்சு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு உண்மையாக சிரிப்பாக வந்துச்சு. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சிஸ்டர் நிறைய பேர் நம்ம கஸ்டமர் வந்து பட்டி சுருண்டு போகுதுன்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்க சிஸ்டர் அதுக்கு என்ன பண்ணுறது. நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கும் பட்டி சுருண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா. எனக்கு உண்மையாலே சிரிப்பு. அட பாவிங்களா, இப்படியெல்லாமா நோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேட சும்மா தான். எனக்கு அதனால என்ன சங்கடம்லாம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம டெய்லரு டாக்டர் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சங்கடம் கூச்சப்பட்டுக்கூடாது. டாக்டர்கிட்ட எப்படி நம்ம வந்துட்டு எந்த கூச்சமும் படாமல் நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட வந்து வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கூச்சப்படக்கூடாது இல்லையா. என்ன பிரச்சனை எங்கே பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு சங்கடப்படக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி தான் டெய்லர்கிட்டையும். ஏன்னா சங்கடப்பட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்குது இந்த இடத்துல அந்த இடத்துலனா சொல்லணும். இதில் போய் சங்கடப்படுற அளவுக்கு என்னங்க இருக்குது அவர் அப்படின்ட்டு இருந்தாங்களா. எனக்கு உண்மையில் அவர்கிட்டையும் சொன்ன இப்படியெல்லாம் சிரிப்பாக வேறு இருந்துச்சு. இப்படியெல்லாம் பாருங்கள் நோட் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா அவங்களுக்கும் நான் கமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன். அப்புறம் இது நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். கஸ்டமர் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரீசன் தான், பட்டி சுருட்டுறதுக்கு பெரிய ஒரு ரீசனே கிடையாது. தொப்பை இருந்தால் பட்டி சுருண்டு போகும், அவ்வளோதான். அப்போ அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள் தொப்பை இருக்கா, வயிறு பெருசாக இருக்கான்னு பாருங்கள். ஏங்க பின்ன இது ஒரு ஜென்ரல் விஷயந்தான் அது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், வயிறு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறப்ப நம்ம போடுற கிளாத் அப்படியே இருக்கும். வயிறு பெருசாக இருக்கிறப்ப நம்ம போடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக துணி மேலே ஏறதானே செய்யும், அதனால் சுருண்டு போகுது. ஆனால் இங்கேயும் நிறைய பேர் அப்படி கேட்பாங்க, என்னப்பா பட்டி வந்து சுருண்டு போகுதுப்பா அப்படிம்பாங்க. அப்புறம் அதுக்கு என்னமாங்க, கம்முன்னு பின்னாடி உயரத்தை குறைச்சிடலாமா, உயரம் இருக்கிறதுங்காட்டி தான் சுருண்டு போக மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்போ நான் பேசுவேன், ஏங்க இப்படி பண்ணுறீங்க, இப்போ நான் பட்டி சுருடாது எப்படிங்க இருக்கும், இப்போ நான் வயிறு தச்சோடு வயிறை வச்சுக்கிட்டு பட்டி சுருடக்கூடாதுன்னு எப்படி இருக்கும். இப்போ தான் எனக்கு வந்து அப்படி இருக்குது. இத்தனைக்கு நான் வைக்கிற இறக்கம் ரொம்ப ஜாஸ்தி. நார்மலாக என்னோடய இறக்கம் பார்த்திங்கன்னா 14 to 14.5 வச்சாவே எனக்கு போதும். ஆனால் நான் இப்போ போட்டிருக்கிற பாருங்க காட்டன் ப்ளவுஸு, இதுக்கு வந்துட்டு 16.5 இன்ச் வைப்பேன் பின்னாடி. இதே லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 15.5 இன்ச் வைப்பேன். எனக்கு பின்னாடி நல்லா இறக்கமாக தான் இருக்கணும். இதில் பட்டி சுருடுறது அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. பட்டி சுருண்டால் முன்னாடி புடவை கட்டிக்கு போகிறாது எனக்கு தெரியுதா வெளியில். அப்படியே தெரிஞ்சாலும் அது சைடில் தெரிஞ்சாலும் அதில் என்ன இருக்குது, ஒன்றும் அசிங்கமாலாம் இருக்க போகிறது இல்லைல்ல. பின்னாடி நம்ம எவ்வளோ நீட்டாக ப்ளவுஸ் போடுறோமோ அதுதான் அழகு. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு பின்னாடி தான் தெரியும், பின்னாடி தான் பார்ப்பாங்க, முன்னாடி யாரும் வந்து பார்க்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் பின்னாடி இறக்கத்தை குறைச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. அப்புறம் அதை முதுகு தான் காட்டிக்கிட்டு அசிங்கமாக துணி போடணும். அப்படி தான் துணி போடுவீங்களா அப்படிம்பேன். கொஞ்சம் நல்லா பழகிறவங்க க்ளோஸாக இருக்கிற ரெகுலர் கஸ்டமர்னால் கொஞ்சம் இதாகவே பேசுவேன், உரிமையாகவே பேசுவேன். அப்படியெல்லாம் தைச்சி தர மாட்டேன். போங்க நீங்கள் யார் உங்களுக்கு அப்படி முதுகு கட்டிட்டு தைச்சி தராங்களோ வீட்டு போய் தைங்க, நானும் அப்படி தைச்சி தர மாட்டேன் அப்படின்னு நல்லாவே பேசிடுவேன். இல்லை புதுசாக இருக்காங்க அப்படின்னா அப்புறம் அவங்ககிட்ட நார்மலாக தான் சொல்லுவேன், இல்லைங்க அப்படியெல்லாம் போடக்கூடாது, இப்படி தான் போடணும். பாடியில் வந்து பின்னாடி கரெக்டான இடத்துல ப்ளவுஸ் உட்காரல அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்துட்டு பிரச்சனை தான். மேலே ஏறும், நீங்கள் குனிஞ்சு நிமிந்திங்கனாலும் எது பண்ணிங்கனாலும் மேலே ஏறும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபிட்டாக தான் போடணும், சரி இறக்கமாக தான் போடணும் அப்படிமா. அது பட்டி சுருண்டுட்டு போகுதுங்க, அது முன்னாடி இருக்குது, உங்களை என்ன பண்ணுது அப்படிம்பேன். ஸோ அதனால் உண்மை ரீசன் அதுதான். உங்ககிட்ட யாராவது உங்கள் கஸ்டமர் அப்படி கேட்குறாங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள், ஏங்க வயிறு இருந்தால் கண்டிப்பாக வந்து பட்டி சுருங்க தாங்க செய்யும், அதுக்கு யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, எந்த டெய்லரும் ஒன்றும் பண்ண முடியாது, அது பிறகு நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், சரியா. அப்பா சாமி உண்மையாலும் செம்ம காமெடியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் தைக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு வந்து அவள் ஈவினிங் கேட்டு ஒரு 2 நாள் தான் ஆச்சு கொடுத்து. அப்புறம் இன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா எனக்கு இன்றைக்கி ஈவினிங் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இப்போ ப்ளவுஸ் இன்றைக்கே வந்து ஒரு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் ஏதாவது டிசைனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கொடுக்கணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தைப்போம். யாருக்கெல்லாம் வந்து சரி இல்லை அவங்க ஒரு லேட்டாக கூட வாங்கிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஆல்ட்ரு பண்ணிக்குவோம். முன்னாடி கொடுக்குறாங்க பின்னாடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. அவங்களுக்கு எப்போ கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி தான் ஆல்ட்ரு பண்ணிப்போம். இந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடைக்கு பக்கத்தில் தான் குடியிருக்காங்க, ஆப்போசிட்டில் இருக்காங்க. அவள் வேலைக்கு போகிறா. ஸோ நைட்டு தான் வருவாள், லேட்டாக தான் வருவாள். அதனால் எனக்கு தெரியும். அதனால் இவ்வளவு வந்து கடைசியாக தான் ஸ்டிச் பண்ணோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கொடுக்குறவங்களுக்கு அந்த மாதிரி, அதாவது அன்றைக்கி காலையில் கொடுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு போனது இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி தைச்சதில் இன்னுமே வந்துட்டு அந்த லெகங்கா ப்ளவுஸ் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க இன்னுமே வாங்கிட்டு போகவே இல்லை. மேபி இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறது, காலையில் இப்போ தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கே வந்துட்டு போஸ்ட்டு போட்டுருவேன், அப்லோடும் பண்ணிடுவேன் வீடியோ. ஸோ அந்த பொண்ணு இனிமேட்டு தான் வந்து வாங்கிட்டு போகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நடக்கும். சில தடவைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இவங்க வந்துருவாங்கன்னு அவசரமாக தைச்சி வச்சுருப்போம், ஐயோ எமர்ஜென்சியாக கேட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க தான் வரவே மாட்டாங்க. நம்ம சரி மெதுவாக கொடுத்துக்கலாம், அவங்க லேட்டாக கொடுத்தாலும் ஓகேன்னு நினச்சி தைப்போம். அந்த அன்றைக்கி தான் மாட்டிக்குவோம். அவங்க வந்து சீக்கிரம் வந்து கேட்பாங்க, அக்கா ரெடி ஆயிடுச்சுங்களாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும். அப்புறம் அதையும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், என்ன பண்ணுறது. காலையில் நம்ம இவ்வளோ நேரத்தில் எழுந்திரிச்சு ஓரளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். ஆனாலும் என் ஃபேஸில் ஒரு ஒரு டயர்னஸ் தெரியும் கண்டிப்பாக. நான் சிரிக்க கூட இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து. நாங்கள் பேசவே இல்லை. எப்போது ஏதாவது பேசிக்கிட்டு தான் வேலை செஞ்சுட்டே இருப்போம். இன்றைக்கெல்லாம் பேசுகிறதுக்கு நேரமும் இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாம் தூக்க கலக்க வேறு. அப்புறம் காலையில் ஒரு காமெடி நடந்துச்சு. நான் காலையில் பசங்களை அனுப்பிச்சிட்டு திரும்பவும் கடைக்கு வந்துட்டேன். அப்போவே குளிக்கல. ஆமாம், மறந்துட்டு பாருங்கள். இது மத்தியான வாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இப்போ வீடியோ ஓடுறது. ஏன் அப்படின்னா கரண்ட்டு நேற்றுக்கு போச்சு இல்லைங்களா, இன்றைக்கும் வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கம்ப வேலை இன்னும் முடியல, போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா சீக்கிரமாக மறுபடியும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளித்தோம். கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க, சுடி கொடுத்துருந்தாங்க அவங்க. அப்புறம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இதான் தைக்கிறாங்க. அப்போ நான் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னா இங்கேயே போடுங்கன்னா, இல்லை நான் வீட்டில் போய் போட்டுக்கிறேன் நாங்களா போட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் மட்டும் ஆளையே காணோம். அப்புறமாட்டி நேற்றுக்கு வந்தவங்க, அக்கா எல்லாமே கரெக்டாக இருந்துங்கக்கா, பேண்ட் மட்டும் கீழே கால் வந்து லூஸாக இருக்குதுங்கக்கா, கீழே இறங்கி வருது அப்படின்னாங்க. சரிப்பா அது டக் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு கேட்டேன். வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க்கா, அது மட்டும்தான் அப்படின்ச்சு. சரி எதுக்கு ஒன்று போட்டு வாங்கப்பா, டாப்பு சுடிதார் ஃபுல்லாக போட்டு வாங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரின்ச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு நான் தான் உட்காந்துருக்கிறேன்னு தெரியவே இல்லை. இவரை பார்த்தே பேசிக்கிட்டு இருந்துச்சா. அப்புறம் தான் சொன்னேன், ஏங்க நான் தாங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னா, ஐயோ அக்கா நீங்களா, எனக்கு சுத்தமாக அடையாளமே தெரியலிங்க அப்படின்னு. ஐயோ இவ்வளோ கேவலமாகவா இருக்கிறோம் நம்ம அப்படின்னு உண்மையால ஷாக் ஆகிட்டேன் நான். அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலத்தில் தான் இருந்தேன். ஸோ அதனால் என் வீடியோவில் என்னை பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப 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 டயர்டான நாளாக போச்சு. அப்பா சாமி முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெய்லர்ஸ் எல்லாமே நம்ம டைமுக்கு வேலை செய்யலாம், போதும் இந்த டைம் வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த டைம்னாலும் வேலை செய்யணும். நீங்கள் நல்லா வளர கண்டிப்பாக இந்த மாதிரி நைட் டைம்லலாம் அன்டைமில் வேலை செய்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும். ஐயோ கடமையே தைக்கணுமே அப்படின்னு தைக்கக்கூடாது கண்டிப்பாக. ஸோ பிடிச்சி செய்யுங்க அந்த வேலையை. கண்டிப்பாக அந்த வேலையில் நீங்கள் வந்துட்டு முன்னேற முடியும். இந்த வேலைன்னு இல்லைங்க, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை பிடிச்சி இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த லெவல் போக முடியும். என்றைக்கு அந்த வேலை பிடிக்காம சும்மா வெறுமனேக்கோ இல்லை பணத்துக்காகவோ செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் முன்னேறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுங்கள், நல்லா முன்னேறுங்க. ஓகே, பாய். இது பாருங்கள், நைட்டு உங்களுக்கு டைம் கட்டுற பாருங்க, ஆரி ஒர்க் போட்டு முடிச்சிட்டேன். போட் நெக்கு தான் 1:45 காத்தால் 1:45 வீடியோ எடுத்தேன். நைட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1:45 வீடியோ எடுத்திருக்கேன்.